முத்துமணி சமையலில் வந்து சேனக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். ரொம்ப சத்தானது. நான் வந்து 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். வேக வச்சு குக்கரில் 2 விசில் வச்சு தோல் நீக்கிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கருணக்கிழங்கு சைஸில் தான் கட் பண்ணிக்கிறேன்னா. இது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும்ல. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம கட் பண்ண சேனக்கிழங்கு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் வந்து இதுலேயே வந்து ஈரத்தன்மை இருக்கும். நம்ம தண்ணியெலாம் கலக்க வேணாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1½ ஸ்பூனு, கரம் மசாலா ஸ்பூனு 1/4 டீஸ்பூனு, கலர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பாதி லெமனு, இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு ஊற்றலை. நம்ம இதுலேயே அப்படியே பிசைஞ்சு அப்படியே நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துட்டு இந்த அளவுக்கு தான் இதை பெரட்ட முடியும். இதில் வந்து பிசு பிசுப்பு இருக்கும். இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துடலாம். ஒரு கடாயை வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கிழங்க வந்து சேப்பங்கிழமை ஒன்று ஒன்றா போடலாம். நல்ல நார்ச்சத்து இருக்குது. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அரிசி மாவும் போடலாம். ஏதாவது ஒன்று போட்டால் போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும், இல்லைன்னா அரிசி மாவு மட்டும். 2ம் போட்டக்கூடாது. ரொம்ப மொறுமொறுன்னு வந்துடும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதே மாதிரி இருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். நம்ம சேப்பங்கிழங்கு ஃபுல்லாக வறுத்து எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். வெடிக்கட்டும். சின்ன சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கணுன்னா இது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதனால் லெமனும் புளிஞ்சிருக்கோம். ஒரு தக்காளி போட்டு இப்போ வதக்க போகிறோம். நம்ம வதங்கிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, எல்லாமே கழுவி தான் செய்யணும். நான் எல்லாமே கழுவி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். கிழங்கு வகையினால சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. அதனால் நான் பெருங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கிறணும். ஒரு முழு பூண்டை வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். கொஞ்சோண்டு பெப்பரு, வறுத்த சேப்பங்கிழங்க வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் லெமன் சாதம் தான் இதுக்கு வச்சுருக்கிறேன்.
அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி விட்டுருக்குறேன். நல்லா கிண்டணும், உப்பு எல்லா பக்கம் சேர மாதிரி. நம்ம வறுக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு வேணும், கொஞ்சோன்னு போட்டிருக்கேன் லைட்டாக. சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.